ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் யுவர் ஜேகே. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எஃப்ஓஎம்சி பற்றி பார்க்க போகிறோம். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ மாதிரியே வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு எஃப்ஓஎம்சி மீட் வந்து பண்ணுவாங்க. இது எப்படின்னா இயர்லி வந்துட்டு ஒரு 8 டைம்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை விடுவாங்க. இன்றைக்கி எஃப்ஓஎம்சி மீட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நடக்கிறப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு விடுவாங்க எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் ஏற்றபடி. அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து குளோபல் லெவலில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அன்னைக்கு. ஏன்னா அன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிசைட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கரண்ட்லி இருக்கிற வந்துட்டு ஜெரோம் பவல், இவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டோவிஷ் பர்சன் சொல்லுவாங்க. டோவிஷ்னா பறவை மாதிரி கொஞ்சம் வந்து எக்கனாமிக் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. வேற இந்த ஹாக்கிஸ்ன்னு இன்னொரு சைடு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அடித்து விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்க, லைக் பருந்து மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து ஜெரோம் பவல் வந்துட்டு லாஸ்ட் தடவையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு நியூட்ரலைஸாக தான் வச்சுருந்தாரு, கட் பண்ண கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் தான் வந்துட்டு ஐடி செக்டார்ஸ்க்கு வந்து டெக்கி ஸ்டாக்ஸுக்குலாம் வந்துட்டு ஒரு புல்லிஷ் வியூ இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, ஒரு செக்டார் அந்த ஐடி செக்டார்ஸ்க்கே ஒரு நல்ல ஒரு பூமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாங்கன்னா. ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறச்ச மக்கள் வந்து கோல்டு அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டோவிஷ் பர்சன் வேணுமா இல்லை ஹாக்கிஷ் பர்சன் வேணுமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.